Assalamu alaikum. Good evening. Vanakkam. Daibovan, dear students. This is our initial class for our basic grammar and skill classes. So, let's start our class with the introduction of nouns. So, during our orientation program, we have discussed there are 8 parts of speech. They are noun, verbs, adjectives, adverbs, prepositions, pronouns, conjunctions, exclamations as well. ஸோ நாங்கள் எங்களோட ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்கிறது நாங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுடைய கட்டமைப்பை நாங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவோம். அதில் வந்துக்கிட்டு இந்த நவுன்ஸ், வேர்ப்ஸ், அதாவது பெயர் சொற்கள், வினை சொற்கள் அப்படின்னு நாங்கள் தமிழில் சொல்லுவோம். ஸோ அந்த நவுன்ஸ், வேர்ப்ஸ், adjective, adverb, preposition, pronouns, conjunctions, exclamations, அதாவது interjections சொல்லி நாங்கள் ஒரு 8 வகையான பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ அதில் முதன்மையானது இந்த நவுன்ஸ். நவுன்ஸை பற்றி நாங்கள் சொல்லணும்னு சொன்னால், நவுன்னு சொல்றது பொதுவாக நாங்கள் பயன்படுத்துகிற பெயர்கள். பொதுவாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பெயர்கள். நீங்க கண்ணால பாக்குறதுக்கு நீங்க ஒரு பெயர் வைப்பீங்க, கண்ணால பார்க்க முடியாததுக்கு கூட ஒரு பெயர் வைப்பீங்க. அது மாதிரி உங்களுக்கு தெரிந்த ஒரு பொருளுக்கு நீங்க பெயர் கொண்டு வைப்பீங்க. அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாச்சும் பொருளுக்கு பெயர் வைப்பீங்களாக இருந்தால், அல்லது ஏற்கனவே பெயர் இருக்குமாக இருந்தால், அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே, அந்த விடயங்கள் எல்லாத்தையுமே நாங்க நவுன்னு சொல்லுவோம். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க நவுன்னு சொல்லுவோம். இப்ப நவுன்ங்கிறத எடுத்து சொன்னா, நேம் ஆஃப் அ பர்சன், திங், பிளேஸ் ஓ ஐடியா. நேம் ஆஃப் அ பர்சன் சொன்னா ஒரு நபர், ஒரு மனிதர். பர்சன் சொன்னா ஒரு நபர், ஒரு மனிதர். மனிதர்களுக்கு நாங்க வைக்கக்கூடிய பெயர். திங்னு சொன்னா பொருள். திங்னு சொன்னா பொருள். மனிதன் அல்லாத ஒரு பொருளுக்கு வைக்கிற பெயர். அது உயிருள்ளதா இருக்கலாம், உயிரற்றதா இருக்கலாம். அடுத்தது பிளேஸ். பிளேஸ்ன்னு சொல்றது இடம். ஏதாச்சும் ஒரு டெஸ்டினேஷன், ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு நாங்க வைக்கக்கூடிய பெயரை நாங்க பிளேஸ்ன்னு சொல்லுவோம். அத மாதிரி ஐடியான்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு ஃபீலிங், ஏதாச்சும் ஒரு திங்கிங், ஏதாச்சும் ஒரு எண்ணக்கருக்கு நாங்க வைக்கிற பெயர்கள். ஏதாச்சும் எண்ணக்கரு, உணர்வுகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களை நாங்க ஐடியான்னு சொல்லுவோம். அப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா, பர்சன் ஒரு நபர், ஒரு மனிதருக்கு வைக்கக்கூடிய பெயர். பாய்ன்னு சொல்லக்கூடியது நாங்க ஒரு நபருக்கு தான் சொல்லுவோம். ஏதாச்சும் ஒரு மனிதருக்கு தான் நாங்க பாய்ன்னு சொல்லுவோம். பாய்ன்னு சொல்றது சிறுவன். ஸ்டூடெண்ட் சொல்றது மனிதருக்குரிய பண்பு ஒன்றுதான் கல்வி கற்கிறது. அப்ப அது நாங்க ஸ்டூடெண்ட். கமால் ஒரு நபருடைய பெயர், அவருக்கு வைக்கப்பட்ட பெயர். பிரின்சிபல் ஒரு நபருக்கு வைக்கக்கூடிய பெயர், ஒரு மனிதருக்கு வைக்கக்கூடிய பெயர். அது மாதிரி திங்ன்னு எடுத்தோம்னு சொன்னா உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருட்கள். பென், டேபிள்னா மேசை. எர்த், டாக்னு சொல்லக்கூடியது நாய். பிளேஸ் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இடங்கள். ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு நாங்க வைக்கக்கூடிய பெயர். ஸ்கூல், கண்ட்ரி, ஸ்ரீலங்கா, பீச், ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு நாங்க வச்சிருக்கோம். அத மாதிரி ஐடியான்னு சொல்றது நாங்க எங்களோட ஃபீலிங்ஸ் இல்லாட்டி என்ன கருன்னு சொல்லுவோம். லவ், ஏங்கன்னு சொன்னா கோபம்.
கியூட்னஸ். கியூட்னஸ் நாங்க சொல்லுவோம் தானே ஒரு ஆளை பார்த்து கியூட்னஸ், ஒரு ஆளு கியூட்டா இருக்காங்க சொன்னா அந்த பண்பை நாங்க சொல்றது கியூட்னஸ். பியூட்டி, அழகு. அழகு ஒரு பண்பு, ஒரு பண்பு அல்லது ஒரு எண்ணக்கருக்கு நாங்க வைக்கக்கூடிய பேரை நாங்க ஐடியா சொல்லு. சோ எப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க நவுனுக்கு டெபினிஷன் கேட்டா நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு சொன்னா, நவுன் நவுன் இஸ் நேம் ஆஃப் அ பர்சன், நேம் ஆஃப் அ பர்சன், திங், பிளேஸ் ஓ ஐடியா. ஒரு நபருடைய அல்லது ஒரு பொருளுடைய, ஒரு இடத்தினுடைய அல்லது ஒரு எண்ணக்கருவுடைய பெயர்களை நாங்க நவுன் சொல்லுவோம். இஸ் இட் ஓகே? டிட் யூ கெட் த ஐடியா? விளங்கிச்சா என்ன விஷயம்? விளங்கிட்டு உங்களுக்கு விளங்கிச்சுன்னு சொன்னா செட் பாக்ஸ்ல எஸ் அல்லது நோ ஏதாச்சும் போல நீங்க போட்டுக்கொள்ளலாம். ரைட். ரைட், ஓகே. So let's move on to the next one. Types of noun. Types of noun. இப்ப நாங்க சொன்னோம் எல்லா ஒரு நபருக்கு, ஒரு பொருளுக்கு, ஒரு இடத்துக்கு அல்லது ஒரு எண்ணக்கருக்கும் நாங்க பெயர் வைப்போம்னு சொல்லியிருக்கோம். சோ அந்தந்த வச்ச பெயர்களை நாங்க வகைப்படுத்தலாம். அங்க நாங்க வச்ச பெயர்களை நாங்க எப்படி எப்படி எல்லாம் பேரை யூஸ் பண்றோமோ அவங்கள நாங்க வகைப்படுத்துறது தான் இந்த டைப்ஸ் ஆஃப் நவுன்னு சொல்லுவோம். இப்ப நவுனுடைய டைப்ஸ், நவுனுடைய வகைகள், பெயர் சொல்லினுடைய வகைகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா, முதலாவது கொமன் நவுன். கொமன் நவுன் சொன்னா பொதுவான பெயர்கள், பொதுவான பெயர்கள். ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் சொன்னா குறிப்பாக தனிப்பட்ட ஒரு நபருக்கு அல்லது ஒரு இடத்துக்கு நாங்க வைக்கிற பெயர். கங்க்ரீட் நவுன். கங்க்ரீட் நவுன் சொன்னா நாங்க தொட்டுணரக்கூடிய அல்லது எங்களோட ஐம்புலங்களால ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எடுக்கக்கூடிய பொருட்கள்ல செல்லும். அது என்னன்னு சொல்லி நாங்க படிப்போம். அப்டிராக்ட் நவுன் சொன்னா நாங்க தொட முடியாத பொருட்கள். கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன் சொன்னா எண்ணக்கூடிய பொருட்கள், விரல் விட்டு நாங்க எண்ணிக்கையை கணக்கெடுக்கக்கூடிய பொருட்களை பெயர்களை நாங்க கவுண்டபிள் நவுன் சொல்லுவோம். அன்கவுண்டபிள் நவுனுக்கு தான் எண்ண முடியாதவைகளை சொல்லுவோம். கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் சொன்னா ஏதாச்சும் ஒரு கூட்டத்தினுடைய பெயர், கூட்ட பெயர்கள் செல்லும். கம்பவுண்ட் நவுன் சொன்னா ஏதாச்சும் ஒரு நவுன் அல்லது நவுனோட வேற ஏதாச்சும் ஒன்று சேர்ந்து இரண்டு சொற்கள் ஒரு சொல்லாக மாறுறது நாங்க கம்பவுண்ட் நவுன் சொல்லுவோம். சோ இவங்க எல்லாத்தையும் நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். The first one is common noun. So common noun is in a sense a general name for any person, place or thing. General name, பொதுவான பெயர்கள், பொதுவான பெயர்கள் for any person, ஏதாவது ஒரு நபர், for any place, ஏதாவது ஒரு இடம், for anything, ஏதாச்சும் ஒரு பொருளுக்கு வைக்கக்கூடிய பொதுவான பெயர்களை நாங்க என்னன்னு சொல்லுவோம், common noun சொல்லுவோம். எக்ஸாம்பிள், கேர்ள். கேர்ள் கேர்ள்னு சொல்லுது. இப்ப உதாரணமா பாத்திமா, அதே மாதிரி ஆயிஷா, ரெண்டு ரெண்டு கேர்ள் இருக்காங்க. ஃபாத்திமாங்கிறது ஒரு ஆள் அவங்களோட பேரு, ஆயிஷான்னு சொல்லக்கூடியது இன்னொரு பெண்ணுடைய பேர். அவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவாக நாங்க வைக்கக்கூடிய பேர் கேர்ள்ஸ். ஸோ அவங்க ரெண்டு பேருமே கேர்ள்ஸ் தானே. ஸோ அவங்களுக்குன்னு நாங்க பொதுவா வச்ச பேரை தான் இங்க நாங்க காமன் நவுன்னு சொல்லுவோம். கண்ட்ரி, ஸ்ரீலங்கா சொல்லி ஒரு கண்ட்ரி இருக்கு, இந்தியா சொல்லி ஒரு கண்ட்ரி இருக்கு. இந்த ரெண்டுக்கும் பொதுவான பெயர் கண்ட்ரிஸ். ஸோ நாங்க பொதுவாக வைக்கக்கூடிய பேர் கண்ட்ரி. அனிமல் அதே மாதிரி ஒரு டாக் எடுங்க, ஒரு கெட் எடுங்க, ரெண்டுக்கும் பொதுவாக வைக்கக்கூடியது. ஸோ அப்படி எதுக்கெல்லாம் நீங்க பொதுவாக ஒரு பெயரை சூட்ட இயலுமோ, பெயரை வைக்க இயலுமோ, நீங்க பெயரை அசைன் பண்ண இயலுமோ, அதுக்கு நாங்க சொல்றது காமன். அதுக்கு நாங்க சொல்றது
common noun. Animal, book, teacher, city, phone, table. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பொதுவான பேரு. ஸோ இந்த நவுன்ஸை நாங்க சென்டென்ஸுடைய ஆரம்பத்துல யூஸ் பண்ணுவோம், அது மாதிரி லாஸ்டாகவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நாங்க அதை பத்தி சென்டென்ஸ் படிக்கும்போது இந்த நவுன்ஸ் வேர்ப் எல்லாம் நாங்க எங்க பயன்படுத்துறங்கிற விஷயத்த நாங்க படிப்போம். இப்ப இந்த உதாரணத்தை மட்டும் பொது நார்மலா பார்த்துக்கொள்ளுங்க. த பாய் இஸ் பிளேயிங் இன் த பார்க். த பாய், அப்ப பாய்ன்னு சொல்லி நாங்க முன்னால யூஸ் பண்ணிருக்கோம். த பாய் இஸ் பிளேயிங் இன் த பார்க் அப்படின்னு சொன்னா அந்த சிறுவர் பார்க்ல விளையாடி கொண்டு இருக்கார், பூங்காவில் விளையாடி கொண்டு இருக்கிறார், பூங்காவில் விளையாடி கொண்டு இருக்கிறார். ஸோ நாங்க அது ஒரு பெயர் சொல்ல நாங்க என்ன செஞ்சிருக்கோம், இந்த சென்டென்ஸ்ல பயன்படுத்திருக்கோம். செகண்ட் ஒன், ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன், இப்ப நான் சொன்ன மாதிரி த ஸ்பெசிபிக் நேம் ஆஃப் அ பர்சன். ஸ்பெசிபிக் நேம் ஆஃப் அ பர்சன், குறிப்பிட்ட தனிநபருடைய, அல்லது ஸ்பெசிபிக் நேம் ஆஃப் அ பிளேஸ், ஒரு இடத்தினுடைய, ஸ்பெசிபிக் நேம் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பினுடைய தனிப்பட்ட பெயர்கள், குறிப்பிட்ட பெயர்களை நாங்க குறித்து காட்டுறதுக்கு நாங்க என்ன செய்வோம், இதை பயன்படுத்துவோம். இந்த ப்ராப்பர் நவுன்ஸை பயன்படுத்துவோம். இந்த ப்ராப்பர் நவுன்ஸை நீங்க எழுதக்குள்ள கவனிச்சிடணும், எப்பவுமே நாங்க ப்ராப்பர் நவுன்ஸ் எழுதும் போது கேபிட்டல் எழுத்துக்கள்ல தான் நாங்க குறிப்போம். கேபிட்டல் எழுத்துக்கள்ல தான் நாங்க குறிப்போம். கேபிட்டல் எழுத்துக்கள்ல தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். as you can see, நாங்க காமன் நவுன் நான் எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம், எல்லாமே ஸ்மால்ல இருக்கும். ஆனா ப்ராப்பர் நவுன்ல நாங்க எல்லாமே கேபிட்டல்ல கொடுத்துருக்கோம். ஸோ முஜாஹிர், தட்ஸ் மை நேம். ஸோ ஒரு நபர், ஒரு மனிதருடைய பெயர். ஸ்ரீலங்கா, ஒரு இடத்தினுடைய பெயர். கூகுள், ஒரு கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷனுடைய இடம் பெயர். ஜாஃப்னா, ஒரு ஊருடைய பெயர். ஃப்ரைடே, ஸோ நீங்க சாட்டர்டே, சண்டே, மண்டேன்னு சொல்லி நீங்க ஒரு நாட்கள் அதனுடைய பெயர்களை குறித்து காட்டுறதாக இருந்தா நீங்க எப்பவுமே கேபிட்டல்ல தான் எழுதணும். as well as நீங்க ஒரு மந்த், ஜனவரி டு டிசம்பர், எந்த மந்த் நீங்க குறிப்பிட்டதா இருந்தாலும் நீங்க கேபிட்டல்ல தான் நீங்க குறிக்கணும். அது மாதிரி மவுண்ட் எவரெஸ்ட், மவுண்ட் எவரெஸ்ட் அது தனிப்பட்ட அந்த இடத்துக்குரிய பெயர். கோகா கோலா கம்பெனியுடைய பெயர். அல்லாஹ், ஒரு காட், ஒரு தனி ஒரு பெயரை நாங்க என்ன சொல்லுவோம், ப்ராப்பர் நவுன்னு சொல்லுவோம். So as you can see, Mujahir lives in Sri Lanka. So you can see Sri Lankaவும் கேபிட்டல்ல இருக்கு. சென்டென்ஸ்ல நாங்க எங்க யூஸ் பண்ணினாலும் கேபிட்டல்ல இருக்கு. முஜாஹிர் என்று சொல்றதும் கேபிட்டல்ல இருக்கு. ரைட்? ஸோ இதை நாங்க ப்ராப்பர் நவுன்னு சொல்லுவோம். நாங்க இன்னொரு உதாரணம் சொல்லலாம். நாங்க காமன் நவுன் பார்க்கும்போது சொல்லியிருந்தேன். இப்ப இன் எக்ஸாம்பிள் என்ன ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆயிஷா, ஃபாத்திமா, 2 பேர் இருக்கு, 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு பொதுவாக நாங்க வச்ச பேர் கேர்ள்ஸ். அவங்களுக்குன்னு நாங்க வச்ச பேர் இருக்கு தானே, ஆயிஷா சொல்லக்கூடியது, அது அவங்களுடைய தனி பெயர். ஃபாத்திமா சொல்லக்கூடிய அது அவங்களுடைய தனி பெயர். சோ நாங்க தனியா ஒரு ஆளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களை ப்ராப்பர் நவுன் சொல்லவும், அவங்களுக்கு பொதுவாக வைக்கக்கூடிய பெயர்களை நாங்க காமன் நவுன் சொல்லுவோம். சோ hope you get the idea. Did you get the idea? விளங்கிச்சா? Yes, sir. ப்ராப்பர் நவுனுக்கும் ரைட், தேங்க்யூமா. ரைட், வெரி குட். ஸோ அது வந்துட்டு ப்ராப்பர் நவுன் அண்ட் காமன் நவுன். நெக்ஸ்ட் நாங்க பார்க்க போறது கங்க்ரீட் நவுன். கங்க்ரீட் நவுன், கங்க்ரீட் நவுன் சொல்லக்கூடியது நாங்க தமிழ்ல சொல்லுவோம் ஐம்புலன்கள் என்று சொல்லுவோம். தமிழ்ல ஐம்புலன்கள் என்று சொல்லுவோம். அதை நாங்க எங்கட நாங்க பார்த்தல், நாங்க கேட்கிற, அது மாதிரி நாங்க தொட்டு உணர்ற, அது மாதிரி டேஸ்ட் பண்ற,
அது மாதிரி ஸ்மெல் பண்றேன். சோ இந்த 5 சென்ஸையும் தான் நாங்க என்ன சொல்லுவோம், இதுக்கு ஏதாச்சும் ஒன்றுக்கு கீழே வரக்கூடியது. இப்ப உதாரணமா என்னால பார்க்க இயலும், என்னால கேட்க இயலும், என்னால தொட இயலும், என்னால டேஸ்ட் பண்ண இயலும், என்னால ஸ்மெல் பண்ண இயலுமான எல்லா விஷயமுமே கான்கிரீட் நவுன். என்னால பார்க்க, கேட்க, தொட, ஸ்மெல், டேஸ்ட் பண்ண, ஸ்மெல் பண்ண, ருசி பார்க்க, நுகர முடியுமான எல்லா விஷயத்தையுமே நாங்க கான்கிரீட் நவுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஆப்பிள். ஆப்பிள் உங்களுக்கு பார்க்க இயலும், ஆப்பிள் உங்களுக்கு டச் பண்ண இயலும், ஆப்பிள் உங்களுக்கு டேஸ்ட் பண்ண இயலும், ஸ்மெல் பண்ண இயலும். கார் பார்க்க இயலும், மியூசிக் கேட்க இயலும், ஃப்ளவர் ஸ்மெல் பண்ண இயலும், டச் பண்ண இயலும், பெர்ஃப்யூம் ஸ்மெல் பண்ண இயலும், ஃபோன் தொட இயலும், ரெயின் ரெயின் தொட இயலும், நாங்க ஸ்மெல் பண்ண இயலும், பிரெட் சாப்பிட இயலும். சோ நாங்க இதுக்குள்ள இந்த 5 விஷயத்துக்குள்ள அடங்கக்கூடிய விஷயங்களை நாங்க கான்கிரீட் நவுன்னு சொல்லுவோம். இந்த 5 விஷயங்களுக்குள்ள அடங்கக்கூடியவங்களை நாங்க கான்கிரீட் நவுன்னு சொல்லுவோம். அடங்காத ஆக்களை நாங்க அப்டிராக்ட் நவுன்னு சொல்லுவோம். எங்களால பார்க்க இயலாத, தொட இயலாத, டேஸ்ட் பண்ண இயலாத, ஸ்மெல் பண்ண இயலாத விஷயங்களை நாங்க அப்டிராக்ட் நவுன்னு சொல்லுவோம். அப்டிராக்ட் நவுன்னு சொல்லுவோம். சோ இதுலதான் எங்கட ஃபீலிங்ஸ் வரும், எங்கட ஐடியாஸ், குவாலிட்டி, ஃபீலிங்ஸ். A noun you cannot see, நீங்க பார்க்க இயலாத, தொட இயலாத. இட்ஸ் an ஐடியா, அது ஒரு எண்ணக்கரு. குவாலிட்டி, தன்மை. ஒரு ஆள் எப்படிப்பட்ட நபர், ஒரு ஆள் எப்படிப்பட்ட மனுஷன், ஒரு ஆள் இப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம், இவர் இப்படிப்பட்டவர்னு சொல்லி கொள்ளக்கூடிய தன்மை. ஃபீலிங், எங்களோட உணர்ச்சிகள். இவங்க எல்லாத்தையுமே நாங்க அப்டிராக்ட் நவுன்னு சொல்லுவோம். இவங்க எல்லாத்தையும் நாங்க அப்டிராக்ட் நவுன்னு சொல்லுவோம். இன் எக்ஸாம்பிள் லவ். எக்ஸாம்பிள் லவ். ஃபியர், லவ் தெரியும். ஃபியர் என்று சொன்னா பயம். ஃபியர் என்று சொல்றது பயம். நோட் பண்ண இயலும்னு சொன்னா வேற ஏதாவது ஒரு சின்ன நோட் புக்ல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபியர் சொன்னா பயம். ஆனஸ்டி, நாங்க ஹானஸ்டின்னு சொல்லி உச்சரிக்க மாட்டோம். ஆனஸ்டி, அங்க எச்சுக்கு நாங்க சவுண்ட் கொடுக்க மாட்டோம். ஆனஸ்டி. ஆனஸ்டி என்று சொல்றது நேர்மை. ஆனஸ்டி என்று சொல்றது நேர்மை. ஒரு மனுஷன் நேர்மையான மனுஷன் சொல்லுவோம் தானே, அப்படி ஒரு தன்மையை நாங்க ஆனஸ்டின்னு சொல்லுவோம். ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் என்று சொல்றது சந்தோஷம். ஹாப்பினஸ். ஃப்ரீடம். ஃப்ரீடம் சொன்னா சுதந்திரம். ஃப்ரீடம் சொன்னா சுதந்திரம். நாங்க சொல்லலாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், சுதந்திர போராட்ட தியாகிகள் சொல்லுவோம், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஸோ ஃப்ரீடம், சுதந்திரம். இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. நாங்க சொல்லுவோம் தானே ஐக்கியூன்னு சொல்லுவோம். இன்டெலிஜென்ஸ். ஏங்கன்னு சொன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஏங்கன்னு சொல்றது கோபம். ஏங்கன்னு சொல்றது கோபம். பீஸ். பீஸ்ன்னு சொன்னா சமாதானம், அமைதி. ரைட். ஸோ எக்ஸாம்பிள், honesty is a good quality. honesty நேர்மை என்று சொல்றது is a good quality, அது ஒரு நல்ல தன்மை, நல்ல பண்பு என்று சொல்றாங்க. ரைட். ஸோ அப்டிராக்ட் நவுன். ஸோ இது வரைக்கும் நாங்க பார்த்தது காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கான்கிரீட் நவுன், அப்டிராக்ட் நவுன். 4 வகையான நவுன்ஸ் பார்த்திருக்கோம். ஸோ இந்த 4 உங்களுக்கு ஓகேவா? Yes, sir. Right. Very good. So let's move on to the next one. Countable noun. Countable noun. கவுண்டபிள் நவுன் அதோட பேர்லயே இருக்கு. கவுண்ட், நாங்க கவுண்ட் பண்ணுவோம் தானே, 1 2 3 4, 1 2 3 4 எக்கத்துனா 10 சொல்லி நாங்க கவுண்ட் பண்ணுவோம் தானே. அந்த கவுண்ட் பண்ண ஏழுமான விஷயங்களை நாங்க கவுண்டபிள் நவுன் சொல்லுவோம். கவுண்டபிள் நவுன் சொல்லுவோம்.
இந்த கவுண்டபிள் நவுனை நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நாங்க தமிழ்ல சொல்லுவோம் ஒருமை பன்மைன்னு சொல்லுவோம் தானே. இப்ப உதாரணமா புத்தகம் புத்தகங்கள், மாணவர் மாணவர்கள் என்று சொல்லி நாங்க பன்மைப்படுத்த முடியுமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க கவுண்டபிள் நவுன்னு சொல்லலாம். பன்மைப்படுத்த முடியுமானவைகளை நாங்க என்ன செய்வோம், கவுண்டபிள் நவுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், புக் புக்ஸ், புத்தகம் புத்தகங்கள், சேர் சேர்ஸ், சேர் கதிரை கதிரைகள், பென் பென்ஸ், இப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யறோம், ப்ளூரல் படுத்த ஏழு பன்மைப்படுத்த ஏழுமானவைகளை நாங்க என்ன சொல்லுவோம், நாங்க கவுண்டபிள் நவுன்னு சொல்லுவோம். ஸோ நாங்க எப்படி இந்த ப்ளூரலைசேஷன் செய்யற, எப்படி நாங்க ஒருமை சொற்களை பன்மையா மாத்துறங்கிறத நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிப்போம். ஸோ கவுண்டபிள் நவுன்னு சொல்றது நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, நாங்க பன்மையாக மாற்றக்கூடிய அல்லது ஒருமை பன்மை என்று சொல்லி எங்களால எண்ணக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே நாங்க கவுண்டபிள் நவுன்னு சொல்றோம். அன்கவுண்டபிள் நவுன்னு சொல்றது நாங்க ஒரு எண்ணிக்கையை குறிப்பிடாம ஒரு அளவை சொல்லுவோம். எண்ணிக்கையை குறிப்பிடாம நாங்க ஒரு அளவை சொல்லுவோம். எந்த அளவு இருக்கு, ஒரு கையளவு இருக்கு, ஒரு கப் அளவு இருக்கா, ஒரு பாஸ்கெட் அளவு இருக்கா அப்படின்னு சொல்லி, ஒரு கிளாஸ் அளவு இருக்கா சொல்லி நாங்க என்ன செய்யறோம், ஒரு அளவை செல்லும். அதுக்குன்னு சொல்லி ஒரு பெருமானத்தை வச்சு அந்த அளவை செல்றதுதான் நாங்க என்ன சொல்லுவோம், அன்கவுண்டபிள் நவுன்னு சொல்லுவோம். இப்ப அதுல நாங்க எக்ஸாம்பிளா பார்க்கக்கூடியது வாட்டர். இப்போ வாட்டர் செல்லும் போது நாங்க எங்கள்கிட்ட ஒரு ஒரு வாட்டர், ரெண்டு வாட்டர், ஒரு தண்ணி, ரெண்டு தண்ணி இருக்குன்னு சொல்ல மாட்டோம். அது இருக்கிற அளவை பொறுத்து தான் நாங்க என்ன சொல்லுவோம், வாட்டர். இன்னைக்கு 1 லிட்டர் வாட்டர் இருக்கு, 2 லிட்டர் இருக்கு, இத்தனை மில்லி லீட்டர் இருக்கு என்று சொல்லி நாங்க ஒரு அளவை தான் சொல்லுவோம். அந்த அளவை செல்லக்கூடியவைகளை நாங்க அன்கவுண்டபிள் நவுன்னு சொல்லுவோம். இதை நாங்க தனித்தனிய எண்ண முடியாது. So as you can see, water, milk, rice, information. இன்ஃபர்மேஷன் சொன்னா தகவல். தகவலுக்கு நாங்க ப்ளூரல் படுத்த மாட்டோம். ஸோ அத மாதிரி தகவல் என்று சொல்லக்கூடியது அது முறைமைப்படுத்தாத ஒரு விஷயம். ஸோ அதனால நாங்க இன்ஃபர்மேஷன். அது மாதிரி அட்வைஸ், அட்வைஸையும் நாங்க எண்ண முடியாது. அட்வைஸ் வந்துட்டு ஒரு அளவு இல்லாத அளவு அட்வைஸ் இருக்கு. மணி, மணின்னு சொல்றதும் ஒரு அளவு இல்லாத ஒரு பொருள். மணிக்கும் கேஷுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னா, கேஷ் என்று சொல்லக்கூடியது நாங்க எண்ணலாம். என்கிட்ட 100 ரூபா தாள் இருக்கு, என்கிட்ட 500 ரூபா கேஷ் இருக்கு, என்கிட்ட 1000 ரூபாய் கேஷ் இருக்குன்னு சொல்லி நாங்க எண்ணலாம். மணி என்று சொல்லக்கூடியது பணம், பணத்தோட அளவு. என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு. அது மாதிரி அதுவே நாங்க டாலர் சொன்னோம்னா $2 இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம், அளவைத்தான் செல்லுவோமே ஒழிய நாங்க எண்ணிக்கையே செல்ல மாட்டோம். எண்ணிக்கைன்னு சொல்றது ஒரு 100 ரூபாய் தாள் இருக்குங்கிறது அது எண்ணிக்கை. ஸோ கேஷ்ன்னு சொல்லக்கூடியது நாங்க கவுண்டபிள் எடுக்கலாம், மணின்னு சொல்லக்கூடியது அன்கவுண்டபிள் சொல்லுவோம். அது மாதிரி ஏஆன்னு சொன்னா காற்று, காற்றுங்களால எண்ண முடியாது. சுகர், சீனி, ரைட். ஸோ இதுவரை நாங்க அன்கவுண்டபிள் நவுன்னு சொல்லுவோம், ரைட். ஸோ அப்ப கவுண்டபிள் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் விளைஞ்சா. ஓ சார், விளைஞ்சி. Right, okay. So let's move on to the next one. Collective noun. Right. இப்போ collective noun என்று சொல்றது என்னன்னு சொன்னா, ஏதாச்சும் ஒரு கூட்டத்துக்கு நாங்க வைக்கிற பெயர், கூட்டத்துக்கு நாங்க வைக்கக்கூடிய பெயர். இப்ப தமிழ்ல நாங்க படிக்கும்போது ஒரு திராட்சை குலைன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு 4-5 பேர் சேர்ந்து நின்றா அவங்கள குழுன்னு சொல்லுவோம். அது மாதிரி அண்ணன், அக்கா, அப்பா, அம்மான்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருக்கிறத நாங்க ஃபேமிலி, குடும்பம்னு சொல்லுவோம். ஸோ அப்படி அது மாதிரி ஆடு, மாடு, கோழி அவங்கள மந்தைன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி நாங்க வைக்கக்கூடிய பெயர்களை நாங்க கலெக்டிவ் நவுன்னு சொல்லுவோம். அப்படி வைக்கக்கூடிய பெயர்களை
கலெக்டிவ் நவுன்னு சொல்லுவோம். கூட்ட பெயர்கள். நாங்க தமிழ்ல சொல்ல போனா கூட்ட பெயர்கள்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், டீம். டீம், அந்த டீம் ஜெயிச்சிருக்காங்க, அந்த டீம் தோத்துருக்காங்க, வின் பண்ணிருக்காங்க, லூஸ் பண்ணிருக்காங்க சொல்லி நாங்க ஒரு டீம்னு சொல்லுவோம் தானே. அந்த டீம்னு குறிக்கிறது என்ன செய்யும்? அந்த பிளேயர்ஸ் எல்லாரையும் சேர்த்து குறிக்கும். ஸோ டீம் ஆஃப் பிளேயர்ஸ். கிளாஸ், இந்த இந்த கிளாஸ் அமைதியா இருக்கிறல்ல ஸ்கூல்ல. சம்டைம்ஸ் இப்போ ஓ லெவல் கிளாஸ்ன்னு வைப்போமே, இப்போ 11 கிளாஸ் வந்துக்கிட்டு அடங்குறல்ல, கிளாஸ் மொத்தமாகவே அடங்குறல்ல சொல்லுவாங்க சம்டைம். ஸோ அந்த கிளாஸ் என்று சொல்லக்கூடியது அந்த வகுப்பில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் தான் குறிக்கும். ஸோ கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், திராட்சை கொலை, பஞ்ச். அது மாதிரி பேர்ட்ஸுக்கு நாங்க சொல்றது ஃப்ளாக், ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். ஹர்ட் ஆஃப் கேட்டில்ஸ், கெட்டில்ஸ்ன்னு சொன்னா மந்து, கெட்டில்ஸ். கால்நடைகளை நாங்க கெட்டில்ஸ்ன்னு சொல்லுவோம். பெக் ஆஃப் வூல்ஸ், வூல்ஸ்ன்னு சொன்னா ஓநாய்கள், நாங்க வூல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓநாய்களோட கூட்டம் பெக். குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுடைய குழு, குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலி, குடும்பம். ரைட், எக்ஸாம்பிள் பாருங்க. த கிளாஸ் இஸ் மேக்கிங் நாய்ஸ். இப்ப பார்க்கலாம், த கிளாஸ் அந்த வகுப்பு இஸ் மேக்கிங் நாய்ஸ் சத்தம் எழுப்புறாங்க, சத்தம் எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இங்க த கிளாஸ் என்று சொல்லி ஒரு பெயரா சொன்னாலும் அது மொத்தமா குறிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ். சோ நாங்க ஒரு கூட்டமாக இருக்கிற ஆட்களுக்கு நாங்க வைக்கக்கூடிய பெயர்களை நாங்க கூட்ட பெயர்கள் சொல்லுவோம், கலெக்டிவ் நவுன்ஸ் சொல்லுவோம். மாதிரி கம்பவுண்ட் நவுன் ஆஃப் டூ ஆர் சேர்ந்து தட் டுகெதர் பேர் வைக்கிற அல்லது ஒரு இடத்துக்கு அல்லது ஒரு கம்பவுண்ட் நவுன் சொல்லுவோம். அங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு வெவ்வேறு சொற்கள் இருக்கும், ரெண்டு வெவ்வேறு சொற்கள் இருக்கும், ஆனா கருத்து ஒன்று, கருத்து ஒன்றாக இருக்கு. அதை நாங்க கம்பவுண்ட் நவுன் சொல்லுவோம். போலீஸ் மேன், போலீஸ் என்று சொல்லக்கூடியது ஒரு பெயர், மேன் என்று சொல்லக்கூடியது ஒரு பெயர், ரெண்டையும் சேர்த்து நாங்க போலீஸ் மேன் சொல்லுவோம். மதர் இன் லோ, மூணு சொற்கள் இருக்கு. இந்த மதர் இன் லோ மூணையும் சேர்த்தோம்னு சொன்னா மாமியார், ஒரு நபருடைய மாமியாரை நாங்க என்ன சொல்ல, மதர் இன் லான்னு சொல்லுவோம். ஸ்கூல் டீச்சர், ஸ்கூல் டீச்சர், ஸ்கூல் ஒரு சொல், டீச்சர் சொல்லக்கூடிய ஒரு வேர்ட், ரெண்டையும் சேர்த்து ஸ்கூல் டீச்சர். ஷாப் கீப்பர், ஷாப் கீப்பர். பஸ் ஸ்டாப், ஏர்போர்ட், பிளே கிரவுண்ட், காஃபி ஷாப். ஸோ இப்படி நாங்க நாளாந்தம் டே டு டே லைஃப்ல நாங்க என்ன செய்வோம், ரெண்டு ரெண்டு சொற்களை நாங்க பயன்படுத்தி ஒரு சொல்ல செல்லும். எக்ஸாம்பிள், டைனிங் டேபிள், மோட்டார் பைசிக்கல், மோட்டார் பைக், டேபிள் ஃபேன். ரைட், உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். டிட் யூ கெட் ஐடியா? விளங்கிச்சா என்ன விஷயம்? ஸோ அவங்கள நாங்க கம்பவுண்ட் நவுன்னு சொல்லுவோம். ரைட், so far now we have discussed nouns. ஸோ நவுன்ஸ்ன்னு சொல்றது நாங்க ஏதாச்சும் ஒரு பொருளுக்கோ அல்லது ஒரு நபருக்கு அல்லது ஒரு இடத்துக்கு அல்லது ஒரு எண்ணக்காருக்கு பேர் வைக்கிறத நாங்க நவுன் சொல்லுவோம். அந்த நவுன் பின்வருமாறு பல டைப்ஸ்ல இருக்கும். காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கான்கிரீட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கவுண்டபிள், அன்கவுண்டபிள், கலெக்டிவ் நவுன், கம்பவுண்ட் நவுன் சொல்லி இருக்கும். ஸோ கமன் நவுன் சொன்னா பொதுவாக நாங்க வைக்கக்கூடிய பெயர்கள். ப்ராப்பர் நவுன் சொன்னா ஒரு ஆளுக்கு குறிப்பிட்டு நாங்க வைக்கக்கூடிய பெயர். கான்கிரீட் நவுன் சொன்னா நாங்க 5 சென்ஸாலையும் நாங்க செய்யக்கூடிய, பார்க்க, தொட, கேட்க, டெஸ்ட் பண்ண, ஸ்மெல் பண்ண இயலுமானது
நாங்க கான்கிரீட் நவுன்னு சொல்லுவோம். அப்படி பார்க்க முடியாத தன்மைகளை, எங்களோட உணர்வுகளை நாங்க அப்டிராக்ட் நவுன்னு சொல்லுவோம். கவுண்டபிள் நவுன்னு சொல்றது நாங்க எண்ணக்கூடியவைகள். பொதுவாக ப்ளூரல் ஃபார்ம் இருக்கக்கூடியதை கவுண்டபிள் நவுன்னு சொல்லுவோம். ப்ளூரல் ஃபார்ம் இல்லாததில் நாங்க அன்கவுண்டபிள் நவுன்னு சொல்லுவோம். ரஃப், அது ரா மெட்டீரியலா இருக்கும். அதை நாங்க ஒரு எண்ணிக்கையா சொல்ல மாட்டோம், தனிச்சு ஒரு எண்ணிக்கையாக சொல்ல மாட்டோம். அது அன்கவுண்டபிள் நவுன். கலெக்டிவ் நவுன் சொல்றது நாங்க ஒரு கூட்டத்துக்கு வைக்கக்கூடிய பேரு. கம்பவுண்ட் நவுன் சொல்றது ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து ஒரு நவுனை உருவாக்குறது நாங்க கம்பவுண்ட் நவுன் சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் செஷன், ரைட்? ஸோ நாங்க ஒரு பிரேக் ஒன்று எடுக்கோம். ஸோ லெட்ஸ் ஹேவ் அ பிரேக் அன்டில் 9:25. ஸோ 9:25 வரைக்கும் ஒரு பிரேக் ஒன்று எடுத்துட்டு செகண்ட் செஷனை ஸ்டார்ட் பண்ணோம், ரைட்? ஸோ இஸ் தட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? Okay, sir. Okay, so let's see in our next session. Assalamu alaikum, good evening. Vanakkam and Aibawan. So you can leave now and join in our next session, right? At 9:25.